ஹலோ. ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பவுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். we support விஜயன். நானு சோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. சோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ். இது வந்து உங்க மக்களுக்கு இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. So look on this. நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். Look on this. Then it is in the hashtag வந்து we support விஜயண்ணா. So support விஜயண்ணா. Okay bro. But already we stand with விஜயண்ணான்னு சொல்லிட்டு we stand with தளபதி something அந்த மாதிரி ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்குல்ல? இல்ல இருக்கு. பட் we are looking we support விஜயண்ணா அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். நான் அது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட்லயே அனுப்பிச்சிடுறேன்.